நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயா பச்சன் அவங்க சொல்லியிருக்காங்க, முதியோர்களை கொன்றுவிடுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா, அவங்களுக்கு எந்தவித காப்பீடும் கிடையாது. இஎம்ஐ யாருமே கொடுக்க மாட்டாங்க. எந்த வேலையும் யாரும் தரமாட்டாங்க. ஆனா, அவங்க அத்தனை வரியும் அவங்க செலுத்தி தான் ஆகணும். பேங்க்ல வட்டி விகிதம் குறையிறதுனால அவங்களுடைய வருமானமும் குறைஞ்சி போகுது. இவர்களும் அவங்கள கவனிக்கிறதில்ல. இவர்களுக்கான முழு தேவையும் அவங்களால கவனிக்க முடியாது. பேருந்தோ, ஒரு ரயில்லயோ அல்லது ஒரு விமானத்திலேயோ போனா கட்டண சலுகை கிடையாது. ஒரு வயதான பிறகு ஒரு மருத்துவ செலவுக்கு கூட அவர்கள் கையேந்த வேண்டிய ஒரு சூழலுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அவங்கள ஏன் வச்சிட்டு இருக்கீங்க, அவங்கள கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பச்சன் சொல்லியிருக்காங்க. 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஓய்வூதியம் கொடுங்க. ரயில் கட்டணம், விமான கட்டணத்திலெல்லாம் சலுகைகள் கொடுங்க. அவங்களுக்கான காப்பீட்டு தொகையை அரசே செலுத்தணும். உண்மைதானங்க இது. அவங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபில் பண்ணிடுறீங்க. 60 வயது ஆகிடுது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. அப்போது எதுக்கு எம்பி கிட்ட போங்க, எம்எல்ஏ கிட்ட போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அலைய வைக்கிறீங்க? மருத்துவ செலவு, அதுவும் தனியாக இருக்கிற முதியவர்களுடைய நிலைமை ரொம்ப 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 படு கேவலமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை தரப்போவது யார்?